நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் காட் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஜாஷ்வா டிவியின் மூலமாகவும் எங்களுடைய தீர்க்க தரிசன சந்ததி ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி இந்த தீர்க்க தரிசன சந்ததியின் நேரத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பேனோ. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நாஸ்டில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்? நாம் நம்பத்தக்க ஒருவர் நம் இயேசு மாத்திரம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைத்தட்டி நல்ல உற்சாகமாய் உங்கள் துன்பங்களை மறந்து உங்கள் பிரச்சனைகளை மறந்து நம்பத்தக்க ஒருவரே. லவ்வர் விட்டுட்டு போயிடுவான், அம்மா அப்பாவை ஒரு தள்ளிடுவாங்க, ஆனால் மறக்காத ஒரே ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட தீரனல்ல. பொய் சொல்லிட ஆமே மனமாறிட புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வனே, என்னை பெருக செய்வ எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரத்தை நான் பார்க்கிறேன். எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்தது, ரெகோபோ தொடங்கினது. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் என் வாழ்க்கையில உடன் வருகிறவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோபோ துவங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோபோ துவங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்வ எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர், நம்ப
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒரு சந்தமா சொல்லுங்க, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட, புத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட, புத்திரனல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை இன்றைக்கு கர்த்தர் சம்பூரணமாய் மாற்ற நிற்பாட்டு இருக்கிறார். அற்பமாய் இருக்கிற கவலைப்படுகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சம்பூரணமாய் மாற்றுவார். சேர்ந்து பாடலாம். ஆமென். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. அற்பமான ஆரம்பத்தை பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. இந்த குறைவுகள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி ஆனால் எல்லாம் போஷித்தீ. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி ஆனால் எல்லாம் போஷி. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வங்களை தட்டி உற்சாகமாய் சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக என்னை பெருக செய். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, ஆமென். சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? சொல்லுவோம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். சொல்லுவோம். இயேசு, இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல எனக்கு அருமையான சகோதரா சகோதரி தேவ பிள்ளைய, இந்த உலகத்துல எல்லாருமே நம்பினா கைவிட்டுருவாங்க, ஆனா என்னை கைவிடாத ஒரு நேசர் உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நீங்க கைவிடாதபடினால உம்மோடு இருக்கும்படியா நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஆசையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான். கண்ண மூடி
உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நீர் எங்கள் தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜாவா இருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற முடிப்பார். சேர்ந்து பாடலாமா? எனக்காக யாவற்றையும், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. மீண்டும் சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. மீண்டும் சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்திலே இறக்கி வைத்தே. ஏசப்பா உங்க பாதத்திலப்பா, உம் பாதத்திலே இறக்கி வைத்தேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மைத்தானே எங்க முன்னே, என் முன்னே நீர் தாவீது சொல்லுகிற கர்த்தருக்கு முன்பாக, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. சொல்லும் இரக்கம், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவினின்றி தீவிலின்றி என் ஜீவனை அழிவினின்றி மீட்டவரே ரபலபா என் இயேசுவே மீட்டவரே என்னே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்
உம்மை அப்பா உம்மை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். என் முன்னே நிறுத்தி உள்ளே நேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. எனக்கு முன்பாக எரிமலை கோட்டை, எரிகோ கோட்டை இல்லை. எரிமலையை போல உபத்திரவங்கள் இல்லை. தாவீது சொல்கிறார், எனக்கு பல பிரச்சனைகள் இருந்த பொழுதிலும் எனக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ராஜா, இந்த ஆராதனை நேரத்தில் உங்களை எங்களுக்கு முன்னாடி நிப்பாட்ட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாலிபன் நாட்கள்ல பல வகைகள் முன்பாக வந்து நிற்கும். ஒரு பக்கம் ஆஸ்தி, ஒரு பக்கம் அழகு, ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் பேரு புகழ் வந்து நிற்கிறோம். ஆனால் ஒரு தெய்வ பிள்ளைகளை நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீங்க நில்லுங்க போதும். எங்களுக்கு முன்னாடி மிரரா நீங்க நில்லுங்க, கண்ணாடியை போல நில்லுங்க, கலங்கரை விளக்கத்தை போல நிற்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியா இருக்கிற நேரங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான பாடல் பாருங்களேன். ஃபாதர் அவங்க எவ்வளவு அழகான எழுதியிருக்கிறாங்க. ஏசையா, எப்போதும் என்ன உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், உங்களை எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம வாலிப நாட்கள்ல நமக்கு முன்பாக நடிகர்கள் வருவாங்க, நடிகைகள் வருவாங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வருவாங்க. ஆனா நாம் எப்பொழுது கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கிறோமோ அன்றைக்கு நாம் அசைக்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா. என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த யோனா ஒரு வாலிப நாட்களா இருக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது. யோனா 1:1 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த யோனா தீர்க்கதரிசி, இந்த யோனா யார்? இவன் அமித்தாயின் குமாரன். வேதாகமத்திலே ஒரு சிறிய தீர்க்கதரிசி. வேதாகமத்திலே வல்லமையாய் பிரசங்கித்தது யார் என்று கேட்டால் நீங்களும் நானும் சொல்லுவோம் பேதுரு என்று சொல்லுவோம். ஆனா நான் சொல்லுவேன், வேதாகமத்திலே வல்லமையான ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் இந்த யோனாவின் பிரசங்கம். ஏன்னு கேட்டா இந்த யோனாவின் பிரசங்கம் 120,000 கர்த்தர் பக்கமாய் மனம் திரும்பினது. ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாளர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. இந்த யோனா தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு புறப்பட்டு போ, அந்த ஜனங்கள் பாவம் செய்து அதை என் சமூகத்தை விட்டு எட்டி விட்டு நீ எனக்கு விரோதமாய் பிரசங்கி என்று கர்த்தர் இந்த யோனா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறார். இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கணும்? ஒருவேளை ஆண்டவர் சொல்லிட்டாரே செய்யணும் தானே. ஆனா 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறான். ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு யோனா, அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் பேசுகிறதை கிரகிக்க முடியல. ஒருவேளை இதை குறித்து வேதாகமத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தேன். ஏன் யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு போகல அப்படின்னா, வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வரலாற்று கூறுகள் சொல்லுகிறது, யோனாவின் தகப்பனாகிய அமித்தாய் இருக்கிறார் பாருங்க, இவரும் ஒரு தீர்க்கதரிசி. இந்த அமித்தாய் தீர்க்கதரிசியை நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் கொன்று போட்டிருப்பார்கள். நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் விக்கிரக ஆராதனை நிறைந்தவர்கள், அவர்கள் இரத்தம் சிந்துகிற தெய்வத்தை வணங்குகிற ஒரு கூட்டம். ஆகவே நினிவே
நினிவே மக்களின் பாவம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டினது. உடனே யோனா செய்கிற முதல் தவறு, உங்கள் கரத்தில் வேதம் இருக்கும் என்று சொன்னால் யோனா 1:3 நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஒன்று அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் எழும்பியிருக்கிற வாலிப சகோதரா, கடைசி காலத்தில் எழும்பியிருக்கிற வாலிப சகோதரி, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் உனக்கு பாதுகாப்பு உண்டு. நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் நீ பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த கடைசி நாட்களிலே பல பிரசங்கியார்கள் எழும்பி எதை பிரசங்கிக்கிறார்கள் என்று தெரியுமா? ஜெபிக்க வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், உபவாசிக்க வேண்டாம், நீ ஜெபம் பண்ண வேண்டாம். இயேசு நல்லவர் ஐயா, இயேசு நல்லவர் தான். ஆனா அதே இயேசு தான் சொல்லி இருக்கிறார், நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறான். இந்த யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகின உடனே அவனுடைய வாழ்க்கையில 3 காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். 3 காரியம் என்ன? முதலாவது, பெரும் காற்றை கர்த்தர் அனுமதிக்கிறார். இரண்டாவது, கொந்தளிப்பை கர்த்தர் அனுமதிக்கிறார். மூன்றாவது, பெரிய மீனை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒருவேளை இந்த யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகாது இருந்திருப்பார் என்று சொன்னால், பெரும் காட்சி இவனுடைய வாழ்க்கையில வந்திருக்காது, கொந்தளிப்பு இவனுடைய வாழ்க்கையில வந்திருக்காது, பெரிய மீனுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினபடியினால் பெருங்காற்று அடிக்கிறது. இவன் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பல்ல ஏறி அடித்தட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். பெருங்காற்று அடிக்குது, யோனாக்கு ஒண்ணுமே தெரியல, பெரிய கொந்தளிப்பு வருது. அப்பவும் யோனாவுக்கு ஆபத்தே இல்லை. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? தேவ சமூகத்தை விட்டு ஒருத்தன் விலகி போனது நிமித்தமாய் அவன் கூட கப்பல்ல பிரயாணப்பட்ட மற்றவர்களுடைய பொருட்கள் நாசமாய் போனது. யோனா தான் பிரச்சனை. ஆனா இந்த யோனா கொந்தளிப்பில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறார் கப்பலின் அடித்தட்டுல. ஆனா யோனா கூட பிரவேசிக்கிற பிரயாணப்படுகிற கப்பல்காரர்களுக்கும் யோனாவுக்கும் சம்பந்தம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிரஜாதி, இஸ்ரவேலின் தேவனை அறியாதவங்க. இந்த யோனா தேவ சமூகத்தொட்டு விலகின உடனே என்ன நடக்க தெரியுமா? இந்த யோனா கூட பிரயாணப்பட்டவங்க தான் கஷ்டப்பட்டு சேர்த்த ஆஸ்திகளை கடல்ல தூக்கி எறிகிறாங்க. எனக்கு அருமையான வாலிப சகோதரி, உங்க வீட்டுல ஏன் இவ்வளவு பிரச்சனை கேட்கிறல்ல? உங்க குடும்பத்துல ஏன் எங்க அப்பா இவ்வளவு கண்ணீருங்க, என் குடும்பத்துல ஏன் கஷ்டம் கேட்கிறல்ல? நீ யோனாவா இருக்கிற. நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி நீ பெருங்காற்றில கொந்தளிப்புகளை இருக்கிற. நீ கொந்தளிப்புகள் இருக்கிறபடினாலதான் உன் வாழ்க்கைங்கிற வட்டத்துல பிரயாணப்படுகிறவர்கள் பொருட்களையும் ஆஸ்திகளையும் இழக்க நேரிடுகிறது என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இந்த யோனாவுக்கு எப்ப தெரியுமா ஞான உதயம் பிறக்குது? பெரிய மீனின் வயிற்றுக்குள்ள போனதான் யோனா என்ன பண்றார்? ஜெபிக்கிறார். ஐயா, ஒருவேளை பெருங்காற்று அடிக்கும் போது யோனா ஜெபம் இருந்தா தப்பிச்சிருக்கலாம், கொந்தளிப்பு நடக்கும் போது யோனா ஜெபிந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த யோனா எப்ப ஜெபிக்கிறார் அப்படின்னா, கொந்த பெரிய மீன் வயிற்றுக்குள்ள, ஆழியின் ஆழத்திற்குள்ள மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் 3 நாள். இன்றைக்கும் வாலிப சகோதரியே, அன்பு சகோதரா, உன் வாழ்க்கையில் பிரச்சனையோடு நீ பார்த்து கொண்டிருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்? பெரிய காற்று தான். ஆமா பிரதர், உண்மைதான், பெரும் காற்றுல உட்கார்ந்து இருக்கிறேன், கொந்தளிப்புல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். பெரிய மீனை போல கடன் பிரச்சனை, உபத்திரம், வியாதிக்குள்ள, நோய்க்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். தைராய்டு பிரச்சனை வந்துட்டு கர்ப்பப்பையில கட்டின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருக்குது, இது வெளியே சொல்ல முடியல. எனக்கு அந்த கரெக்டான மாதம் நடக்கிற காரியம் நடக்கல, பயமா இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? யோனா பெரிய மீன் வைத்துக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். கர்த்தர் அதிலிருந்து அவனை விடுவித்தார். இன்றைக்கும் நீ யோனாவை போல தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். நீ மீண்டும் தேவ சமூகத்திற்குள்ள வரும் பொழுது, நீ மீண்டும் கர்த்தருடைய பாதத்தில் தேடி வரும் பொழுது, பெரும் காட்சி உனக்கு இல்ல, கொந்தளிப்பு உனக்கு இல்ல, பெரிய மீன் அல்ல, அதில் இருந்து கர்த்தர் உன்னை தப்புவிச்சு உன்னை கொண்டு மீண்டும் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் சித்தமைச்சிருக்கிறார். எத்தனை பேர் இப்ப என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, யோனாவை போல உங்க சமூகத்தை விட்டு விலகி போயிட்டோம்ப்பா. ஆண்டவரே, படிப்புன்னு விலகி போயிட்டோம். ஆண்டவரே, வேலைன்னு விலகி போயிட்டோம். வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க
கொடுக்கிறோம், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா யோனாவை போல தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாங்க விலகி போயிட்டோம். கண்ணை மூடி இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, என் அன்பு நண்பா, ஒருவேளை நீ கேட்கல, என்னால ஜெபிக்க ஆசைப்படுகிற, ஜெபிக்க முடியல, உனக்கு உதவி பண்ணதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கண்ணை மூடி ஆண்டவர் கிட்ட கேளுங்க. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே மீண்டும் அவர்கள் தன்னுடைய ஸ்தானத்திற்கு திரும்ப வருவார்களாக. மீண்டும் அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்க, உம்மோடு பேச, உம்மோடு பழக உதவி பண்ணுவீராக. தனி ஜெபத்தில் பயத்தையும் சோர்வையும் பலவீனத்தையும் கொண்டு வருகிற எல்லா பொல்லாத சபிக்கப்பட்ட வல்லமைகள், எல்லா பொல்லாத விக்கிரகத்தின் வல்லமைகள், எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்படுவதாக. இப்பொழுது அக்கினி இறங்குவதாக. தூக்காபாந்தலா ஷியாந்தலா பிரவுடதா கந்துடபா. ஒரு வாய் நிமிஷம் போராடி, ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து போராடி கேளு. ஆண்டவரே, நான் பெரிய மீனுக்குள்ள வயிற்றில இருக்கிறப்பா, நான் கொந்தளிப்புக்குள்ள இருக்கிற, பெருங்காற்றுக்குள்ள இருக்கிற, நான் ஜெபிக்காம ஊழியம் செஞ்ச வேஸ்டே, நான் உங்க சமூகத்தில் இல்லாம படிச்சா வேஸ்டே. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். உமக்கு பயந்தால் தானே ஞானம் வரும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமை சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன். என் அருமை சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன். இனி நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நன்மைகள் உண்டாகட்டும். இப்பொழுது ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. வானத்திலிருந்து ஜெப ஆவி உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்க சமூகத்துக்கு வர கிருபை செஞ்சதற்காக ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யோனாவை போல அடிக்கடி வெளியே போகாதீங்க. பெருங்காற்று, கொந்தளிப்பு, பெரிய மீன் வந்துடும். மீண்டும் நாம் அடுத்த மாதம் ஒரு எபிசோட்ல சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மோடு இருப்பதாக. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.